ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமரகுரு. லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நமது இலக்குகளையும் நமது லட்சியங்களையும் நமது விருப்பங்களையும் எப்படி எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதை எளிதாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுவதே இந்த சேனலின் நோக்கம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ நாம் பார்க்க போகிற இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 நிமிட பயிற்சியில் நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு ஃபோன் கால் செய்வார். இந்த மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், பெற்றோர்கள் பிள்ளைக்காக, சகோதரர்கள் சகோதரிகள், நண்பர்கள் அப்படின்னு இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு உடனடியாக பலனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும். 2வது விஷயம், இந்த மெத்தடை 100% உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். 3வது விஷயம், நீங்கள் உணர்வுபூர்வமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். அதே நேரத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 எதிர்பார்ப்பு மனநிலை. அதாவது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாது. 2வது விஷயம், இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறத அடுத்தவங்கக்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் சொல்லவே கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்ச பிறகு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணலாம். அதற்கு முன்னக்கூட்டி இதை ஷேர் பண்ணவே கூடாது. 3வது விஷயம், பயம் சந்தேகம் இருக்கவே கூடாது. இது நடக்கலாம் நடக்காது அப்படிங்கிற சந்தேகம் வரவே கூடாது. இதை நான் கட்டாயம் ஃபாலோ பண்ணுவேன், அது எனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை தான் இருக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த விரும்புகிற அந்த குறிப்பிட்ட நபர் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவங்க கால் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் விரும்பும் நபர் அவங்களாவே கால் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டிய விஷயம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் அவங்க கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். முழு நம்பிக்கையோட கேஷுவலாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக உணர்வுபூர்வமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது 1 நிமிட மெத்தட் தான். இந்த மெத்தடை தேவைப்படும் பொருள் என்னென்னா, பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோட்டு, டைரி அப்படின்னு எது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். க்ரீன் கலர் பென்னு ஒரு முக்கியமான விஷயம். க்ரீன் கலர் பென் மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த மெத்தடை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சில நிமிடங்கள். அப்படி முடியாதவங்க, நீங்கள் எந்த நேரம் ஃப்ரீயாக அமைதியாக இருக்கீங்களோ அப்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் 1 நிமிஷம் தான் பயன்படுத்த போகிறீங்க. சரி, வாங்க இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், நீங்கள் அதை எழுதணும். நாம் டிஸ்பிளேயில் ஒரு ஷாம்பிளுக்காக தான் அதை நான் எழுதியிருக்கிறேன். குரு தேங்க்ஸ் ஃபார் கால் மீ, குரு தேங்க்ஸ் ஃபார் கால் மீ. இங்கே குருன்னு வர்ற இடத்துல நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை எழுதணும். 1 நிமிஷத்திற்கு நீங்கள் கண்டினியூவாக எழுதணும். உங்கள் மொபைலில் கூட அலாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 நிமிடம் தான் எழுதணும். உணர்வுபூர்வமாக ஜாலியாக இந்த மெத்தடை எழுதுங்க. நீங்கள் எத்தனை முறை எழுதணும்னு கணக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் 1 நிமிடத்தில் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதலாம். 5 முறை எழுத முடிஞ்சால் கூட தவறே கிடையாது. ஆனால் உணர்வுபூர்வமாக எழுதணும். 1 நிமிஷத்தில் நிறைய எழுதணும்னு கடகடன்னு எழுதுனா அதில் பயனே கிடையாது. மனப்பூர்வமாக மனசை ஒருநிலைப்பட்டு மகிழ்ச்சியுடன் எழுதணும். அதுதான் இந்த மெத்தடின் ரகசியம். இதை எத்தனை நாளைக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உணர்வுபூர்வமாகவும் மன ஒருநிலையுடனும் எழுதும்போது, இதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது கூட உங்களுக்கு நீங்கள் விரும்பும் நபரிடமிருந்து ஃபோன் கால் வரலாம். இல்லை அவங்க வேறு ஏதாவது வழியில் உங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எழுதுறதை பொறுத்து இருக்குது உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிறது. உணர்வுபூர்வமாக மகிழ்ச்சியான மனநிலையில்
நீங்கள் ஒருநிலைப்பட்ட மனதோடு எழுதும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.